உலகத்துல ரொம்ப பெரிய ஃபுட்பாலர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா உலகமே ஒரு மனுஷன் பின்னாடி நடந்தது ரொம்ப கம்மி. இது கோல்ஸ் பத்தி இல்ல, கப் பத்தி இல்ல, ரெக்கார்ட் பத்தி இல்ல, மெஸ்ஸியோட இந்தியா டூர் பத்தி. காதல், கோபம், கண்ணீர், கான்ட்ரவர்சிஸ், ரெஸ்பெக்ட், பவர், கல்ச்சர் இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்டோரி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி இல்லை ஏதோ ஒரு இடத்துல நான் உங்களை திங்க் பண்ண வச்சிருந்தா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ ஸ்டோரி கூட போலாம். மெஸ்ஸிக்கு இந்தியா புதுசு இல்லை. 2011ல இங்க ஆல்ரெடி வந்திருக்காரு. ஆனா 2025ல இது வேற லெவலா இருந்திருக்கு. இந்தியால ஃபுட்பால் கிரிக்கெட் மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது. ஆனா மெஸ்ஸி வந்ததும் ஃபுட்பாலோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு. கிட்ஸ் எல்லாம் மெஸ்ஸிய பத்தி பேசினாங்க. பேரண்ட்ஸ் யார் அது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பிளேயர் வந்தா மட்டும் ஒரு ஸ்போர்ட்ஸோட இமேஜ் மாறிடுமா? இதுதான் இந்தியாக்கும் மெஸ்ஸிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். மெஸ்ஸி இந்தியால லேண்ட் ஆகும்போது ஏர்போர்ட்ல ஃபேன்ஸோட ஷவுட்டிங், அங்கங்க பிளாக்ஸ், போஸ்டர்ஸ், கிட்ஸ் எல்லாம் அழுவுறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் யார் அதுன்னு பிரமிச்சு பாக்குறாங்க. மெஸ்ஸி ரொம்ப சைலண்டான பர்சன். சவுண்டுக்கு, லவுட்னஸ்க்கு ரொம்ப பழகாத ஆள். ஆனா இங்க லவ் ரொம்ப சவுண்டா இருந்துச்சு. மெஸ்ஸி ஸ்மைல் பண்ணாரு, கைய வேவ் பண்ணாரு. மேட்ச் ஆடல, கோல் அடிக்கல, ஆனா மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ அடிச்சாரு. திங்க் பண்ணி பாருங்க, ஒரு ஆளால இவ்ளோ லவ் டிசர்வ் பண்ண முடிஞ்சா அவன் எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் பண்ணிருப்பான். ஃபர்ஸ்ட் கொல்கத்தாக்கு போனார், சால்ட் லேக் ஸ்டேடியம். அங்க எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசா இருந்துச்சு. டிக்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. ஆனா அங்க நடந்தது, மெஸ்ஸியோட அப்பியரன்ஸ் அங்க ரொம்ப ஷார்ட் பீரியடா இருந்தது. கிரவுட் எல்லாம் அன்கன்ட்ரோலபிளா இருந்துச்சு. விஐபிஸ் எல்லாம் இருந்த ஏரியா வியூஸ மறைச்சிருச்சு. நார்மல் ஃபேன்ஸால கிளியரா பார்க்க முடியல. அதனால ஏற்பட்ட விளைவு, ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டாங்க. சேர்ஸ் எல்லாம் உடைச்சாங்க, பாட்டில்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க. இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, மெஸ்ஸி அங்க தப்பு பண்ணல. மெஸ்ஸி மேல பிளேம் போகல. ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட்ல இருந்துச்சு. ஸ்டார கூப்பிட்டா மட்டும் போதுமா? ஹேண்டில் பண்றதுக்கு கரெக்டான மேனேஜ்மெண்ட் வேணும்ல. அடுத்த விசிட் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் போனார். இங்க கொஞ்சம் பெட்டரான பிளானிங் இருந்துச்சு. யூத்தோட இன்ட்ராக்ஷன், கண்ட்ரோல்டு கிரௌட நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. பாசிட்டிவான வைப் இருந்தது. அடுத்து மும்பை போயிருந்தாரு. இங்கேயும் கொஞ்சம் பெட்டர் பிளானிங் தான் இருந்துச்சு. இங்க செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, இன்ஃபுளுசர்ஸ் வந்திருந்தாங்க, பிராண்டோட ப்ரொமோஷன் நடந்தது, மர்ச்சடைஸ், இது எல்லாமே நல்லா தான் போச்சு. இங்க ஒரு ட்ரூத் தெரிஞ்சது. என்னன்னா, மெஸ்ஸி ஒரு ஃபுட்பால் பிளேயர் மட்டும் இல்ல, ஒரு குளோபல் பிராண்ட். கடைசியா அவர் டெல்லிக்கு போனாரு. டெல்லியில மெஸ்ஸி வந்ததும் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா கிளாப் பண்ணி வரவேற்றாங்க, போட்டோஸ் எடுத்தாங்க, வேவ் பண்ணாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் என்னன்னா, டிக்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு, சீட்ஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருந்துச்சு, ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப புவர் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் ஆச்சு. ஃபேன்ஸ் சொன்ன லைன் என்னன்னா, மெஸ்ஸி வேர்ல்ட் கிளாஸ், ஆனா அரேஞ்ச்மெண்ட் லோ கிளாஸ்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மெஸ்ஸி அடுத்து மீட் பண்ணது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜியை. இது ஃபுட்பால் மீட் இல்ல, ஸ்போர்ட்ஸோட டிப்ளமசி, குளோபல் இமேஜ், அபிஷியல் ரெகக்னிஷன். இப்போ ரொம்ப ஸ்பெஷலான பார்ட், மெஸ்ஸியோட இந்தியா டூர்ல ரொம்ப நாய்ஸான மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனா ரொம்ப சைலண்டான, மீனிங்ஃபுல்லான, பிரைவேட்டான ஒரு மூமெண்ட்டும் நடந்துச்சு. அதுதான் அம்பானி ஃபேமிலி மீட். இந்த விசிட் மந்தாரால நடந்தது. அனந்த் அம்பானியோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இது லக்ஸரியான ரெசார்ட் இல்ல, பார்ட்டி பிளேஸ் இல்ல. இது இன்ஜூர்ட் அனிமல்ஸ்க்கு ரெஸ்கியூ கொடுக்கிற ஒரு இடம், வைல்ட் லைஃப் ரீஹாபிலேஷன், நேச்சரோட கான்வர்சேஷன் நடக்கிற இடம். மெஸ்ஸிக்கு ரொம்ப பிடிச்ச தீம் அனிமல், நேச்சர் அண்ட் காம் லைஃப். மெஸ்ஸி அங்க போன உடனே செக்யூரிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, கேமராஸ்லாம் ரொம்ப தூரத்துல இருந்துச்சு, கிரௌட் எல்லாம் ரொம்ப நாய்ஸ் இல்லாம இருந்துச்சு, சைலன்ஸ் மட்டும்தான் அங்க நிறைஞ்சிருந்தது. மெஸ்ஸி அனிமல்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு, ஸ்லோவா நடந்தாரு, ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணாரு. ஃபேன்ஸ் நோட்டீஸ் பண்ண டீடைல் என்னன்னா, மெஸ்ஸியோட ஸ்மைல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு, செலிபிரிட்டி ஸ்மைல் மாதிரி இல்ல, ஹியூமனோட ஸ்மைல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும், அம்பானியோட ஃபேமிலி மெஸ்ஸிக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, ஆனா மீடியா பஸ், ஃபேன் டிஸ்கஷன், இன்சைடர் ஸ்டாக்ஸ் இவங்கெல்லாம் சொல்றது
ஹை அண்ட் லக்ஸுரி வாட்ச் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இது ப்ரைவேட் கலெக்ஷன் பீஸ்ல இருந்து ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இம்பார்ட்டண்டா இது ஷோ ஆஃப் கிஃப்ட் இல்லை, இது டைம், லெகசி அண்ட் கிரேட்னஸ்க்காக கொடுத்தது சிம்பாலிக்கா மீன் பண்றாங்க. டைமை ரூல் பண்ண ஒரு மனுஷனுக்கு டைமை ரெப்ரசண்டா வச்சு கொடுக்குற ஒரு கிஃப்ட். இந்தியாவோட ஐடென்டிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி சில கிஃப்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹேண்ட் கிராஃப்டட் இந்தியா கல்ச்சர் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. கோல்டு இல்லை, கேஷ் இல்லை, ஃபிளாஷ் இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க கல்ச்சரை பேஸ் பண்ணியிருந்தது. அடுத்து வன்டாரா கான்டெக்ட்ல அனிமல் கான்வர்சேஷன் மெமரபிள் கொடுத்துருக்காங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லி கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நேச்சர் சென்ட்ரிக் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, மெஸ்ஸியோட பர்சனாலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ சம் பர்சனலைஸ்டு மெமரபிள்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க. லைக் இனிஷியல் வந்து இன்டர்வியூ பண்ணி கொடுக்கறது, இந்தியாவை ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஒரு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு ஸ்மால் மூமெண்ட் ஆனால் மேசிவான இம்பாக்ட் இருந்தது. மெஸ்ஸி ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சாண்ட் பண்ணாரு. இது ஸ்கிரிப்ட்ல இல்ல, யாரும் அவரை ஃபோர்ஸ் பண்ணல, இது அவரோட ரெஸ்பெக்ட். ஃபேன்ஸ் எல்லாம் இதை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. மெஸ்ஸி நம்மளோட கல்ச்சரை ரெஸ்பெக்ட் பண்றாருன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா நாய்ஸ், சஹோஸ் அண்ட் ஆங்கர் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அதே வந்தாரால பாத்தீங்கன்னா சைலன்ஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ சேம் மெஸ்ஸி தான், ஆனா டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் ஹேண்ட்லிங், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அவருக்கு. ஸோ இதுல ஒரு லெசன் என்னன்னா, சூப்பர் ஸ்டாரை ஹேண்டில் பண்ண ஸ்பேஸ் அண்ட் டிக்னிட்டி ரொம்ப முக்கியம். எவ்வளோ இஷ்யூஸ் வந்தாலும் மெஸ்ஸி யார் மேலேயும் கோவத்தை காமிக்கல, ஃபேன்ஸை பிளேம் பண்ணல, இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணல. அவரு சிம்பிளா சொன்னது தேங்க்யூ இந்தியா அப்படின்னு. டேலண்ட் முக்கியம்தான், ஆனா கேரக்டர் ரொம்ப முக்கியம். மெஸ்ஸியோட இந்தியா டூர் ரொம்பவே மிக்சட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. மெஸ்ஸிக்கு லவ், ரெஸ்பெக்ட் அண்ட் கல்ச்சர் நல்லா இருந்துச்சு. பட் அங்க அடிப்பட்டது புவர் ஆர்கனைசேஷன். ஃபேன்ஸுக்கு ட்ரீம் மூமெண்டா இருந்துச்சு அண்ட் எமோஷனலா இருந்துச்சு. அண்ட் சில இடத்துல ரொம்ப டிசப்பாயிண்டிங்காகவும் இருந்திருக்கு. இந்தியாவுக்கு குளோபல் அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு, ஒரு பிக் லெசன் கொடுத்துட்டு போயிருக்காரு அண்ட் சிஸ்டம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. மெஸ்ஸி வந்தது ஒரு ஹிஸ்டரி, ஆனா நம்ம சிஸ்டம் ரெடியா இருந்தா ஃபியூச்சர் பிரைட் ஆகும். முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரைஸ் ஆகுது. அதுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மெஸ்ஸியோட இந்தியா டூர் சக்சஸா இல்ல அது ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியா? நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் வந்தா இந்தியா ரெடியா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிரிக்கலாம், சிந்திக்கலாம், கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணலாம். இது நித்யஸ்ரீ ஃப்ரம் LTH.